வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இது எல்லாருக்குமான பிக் டாபிக் கிடையாது. இந்த விஜய் டிவியை நிறைய ஃபாலோ பண்ணுவீங்களா, அவங்களுக்கும் என்டர்டெயின்மெண்ட் செக்மெண்ட் சார்ந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு பிக் டாபிக் தான். நிகழ்ச்சியில் போகலாம். விஜய் பிரியங்கா தேஷ்பாண்டே சமீபத்தில் தான் அவங்களுக்கான திருமணம் நடந்து முடிஞ்சது. அந்த திருமணம் முடிஞ்சு கிடைக்கப்பெற்ற வாழ்த்துக்கள் இருக்குல்ல, அதுக்கு இணையாக பல பேர் ஹேட்டடியும் பரப்பி விட்டுட்டு இருந்தானுங்க. அது ரெண்டுத்தை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி தெளிவாக பேசியிருந்தோம். அது ஒரு விஜேன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் கிடையாதுங்க, சக மீடியா மெம்பர்ஸ்ன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் கிடையாது. ஒரு பொண்ணு அவ்வளோதான், அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தா உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உள்ள கனெக்ட் ஆவாங்க. அதனால் அந்த ஒரு கான்டெக்ட் எடுத்து பேசியிருந்தோம். இப்போ இவங்களோட திருமணம் முடிஞ்சு சில நாட்கள் தானே கடந்திருக்கு, அதுக்குள்ளே இன்னொரு திருமணமும் நடந்திருக்கு. அந்த திருமணத்தை ஃபுல்லாக நடத்தி வச்சிருக்கிறது முன்னாடி நின்று பார்த்தீங்கன்னா பிரியங்கா அவர்கள் தான். பிரியங்கா அண்ட் வசி இவங்க மேரேஜை பார்த்துட்டோமா. இதை தொடர்ந்து அமீர் அண்ட் பாவனி இவங்க மேரேஜை பற்றி உடனே பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக பிரியங்கா அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கிடைக்கணும், மறுமணம் சார்ந்து ஒரு நல்ல ஒரு உதயம் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்களே. அதில் இந்த ரெண்டு பேரையும் சொல்லலாம், அமீரும் பாவனியும். இவங்க ரெண்டு பேர் படங்களே நடிச்சிருந்தாங்க. அப்புறம் இந்த பப்ளிக் அப்பியரன்ஸ் கூட ஒன்றா சேர்ந்து கொடுக்கறது, சில நிகழ்ச்சிகளில் ஒன்றா இருந்து பல விஷயங்களை சூசகமாக ஆடியன்ஸ் கன்வே பண்ணது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் பல பேரை கேட்ட கேள்வி, எப்போ கல்யாணம் பண்ணி போகிறீங்க, இல்லை கடைசிக்கு லிவிங்லேயே இருக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக திருமண நாள் நெருங்கிச்சு. அக்கா பிரியங்கான்னு நம்மளோட அழைப்பாங்களே, அவங்களே இந்த திருமணத்தை ஃபுல்லாக நடத்தியே வச்சுருக்காங்க. சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஏன்னா முதல் வாழ்க்கை ஃபெயிலியரில் முடியுது அப்படின்னா, மன வாழ்க்கை ஃபெயிலியரில் முடியுது அப்படின்னா, அதுக்கப்புறம் வாழ்க்கையே கிடையாதுலாம் கிடையாது. இதை பிரியங்கா அவர்கள் லைஃப்பும் ப்ரூவ் பண்ணியிருக்கு, இன்னொரு பக்கம் பாவனி அவர்கள் லைஃப்பும் ப்ரூவ் பண்ணியிருக்கு. முதல்ல அந்த திருமணம் சார்ந்த காட்சிகளை பார்த்துட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுவோம். அமீர் பாவனியோட புரிதல் எந்த அளவுக்கு தெரியுமா? இது ஆக்சுவலாக இந்த ரெண்டு பேர் கேரக்டர்ஸும் நீங்கள் குறுகிய மனப்பான்மையில் பார்க்காதீங்க மக்களே. பல பேர் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா பாருங்கள். இந்த ஜென்ரேஷன் ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிங்க, அதை தான் சொல்ல வரேன். ஏன்னா இந்த புரிதல் இல்லாததுனால தான் பல பேரும் வெட்டிக்கிட்டு பிரியடுது. அது இல்லையா, கொலை பண்ணுறா, அதை பண்ணுற, இதை பண்ணு ரிவெஞ்ச் எடுக்கலாம் போகிறது, ரெண்டு குடும்பங்கள் நிம்மதியை கெடுத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கை சேர்த்து அழிச்சிக்கிட்டு இருக்கிறது. அது நடக்காமல் இருக்கணும்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு புரிதலை சொல்கிறேன், அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. பாவனி அவர்களுக்கு ஏற்கனவே திருமணமான விஷயம் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும். அந்த திருமணம் எந்த அளவுக்கு துயரில் முடிஞ்சிருச்சுனோ கண்டிப்பாக ஒன்று புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட கணவர் இருக்கார்ல, அவங்களை இவங்க எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்களோட டேட்டாவே உணர்த்தவங்க. அவங்களோட கணவர் பேர் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் இப்போ அவங்க வாழ்க்கையில் வந்திருக்கிறது அமீர் அவர்கள். இவர் நினச்சா சொல்லியிருக்கலாம் ரிமூவ் பண்ணிவிட அப்படின்ட்டு, இவங்களே கேட்டிருக்கலாம் நான் பண்ணிடவா அப்படின்ட்டு. ஆனால் ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள். இது வரைக்கும் அவங்ககிட்ட அவர் அதை பற்றி எதுவுமே கேட்டதோ இல்லை, சொன்னதோ இல்லை. ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு அந்த ஹஸ்பண்டை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இவருக்கு நல்லாவே தெரியும். இதை நான் சொல்ல போனால் அவங்களுக்கு வலிக்குமேன்ட்டு அவர் இது வரைக்கும் சொல்லலை, அதை பெருசாகவும் கேர் பண்ணலை. இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறேன். ஆம்பளை பையன் பண்ணால் எல்லாம் சரி, பொண்ணு பண்ணால் தப்பு, இந்த கேவலமான மைண்ட் செட்லேருந்து ஸ்டீரியோ டைப்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா எல்லாருக்கும் லைஃப் நிம்மதியாக போகும். உதாரணத்துக்கு இதை சொன்னால் பார்த்தீங்களா, இந்த நேரத்தில் பல பேருக்கும் ஒரு க்யூரியாசிட்டி வந்திருக்கும், ஏற்கனவே திருமணம் ஆச்சா, என்ன ஆச்சு அந்த மேரேஜ் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அவங்க ஹஸ்பண்டே தவறிட்டாங்க, அவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு. அது எப்படி நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, அந்த நேரத்தில் எத்தனை பேர் இவங்களை ப்ளேம் பண்ணாங்க, இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஓ இந்த பொண்ணு இவ்வளோ ஸ்ட்ரகிளை கடந்து தான் இப்போ ஒரு நல்ல வாழ்க்கை நோக்கி போயிருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு ஆசுவாசம் கிடைக்குங்க. அந்த ஸ்டோரி ரிவீல் பண்ணுறேன், நீங்கள் முழுமையாக பாருங்கள். இன்னொரு பக்கம் அமீரும் ஏதோ பணக்கார வீட்டு பையெல்லாம் கிடையாது, அடிப்பட்டு மிதிப்பட்டு ரொம்ப கஷ்டத்துலேருந்து மேலே வந்திருக்க பையன் தான். பிரபுதேவா மாஸ்டர் இருக்கார்ல, அவர் சார்ந்த அவரை தன்னோட மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டு டான்ஸ் இண்டஸ்ட்ரியில் கலக்கிட்டு இருக்க பையன். ஒரு பக்கம் இவர், இன்னொரு பக்கம் அவங்க, ரெண்டு பேர் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிளும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இதில் பாவனியோட ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அதை பார்த்தா அவங்களுக்கே தெரியுங்க எவ்வளோ பெரிய வழியை மனசில் சுமந்துட்டு இருந்த பொண்ணு இப்போ நல்ல வாழ்க்கையை போயிருக்காங்க. சீரியல் இண்டஸ்ட்ரியிலும் சரி நல்ல பேர் போனவங்க, பிரதானமான சீரியல்ஸில் பிரதானமான ரோலை எடுத்து பண்ணவங்க.
இவங்களோட ஹஸ்பண்ட் பிரதீப் குமார் அவர்களும் இந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலும் சரி தமிழும் சரி நல்ல பேர் போனவருங்க சீரியல் உலகத்துல. இவங்க 2 பேரும் ஷூட்டிங் ஸ்பாட்ல மீட் பண்ணி தான் அதுக்கப்புறம் காதலர்களா மாறி இருக்காங்க. ஆகஸ்ட் 21 2016 வருஷம் திருமணமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருமணம் பண்ண இந்த தம்பதி ஹைதராபாத்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 2017 வருஷம் மே மாசம் 3 அன்னைக்கு தான் கிட்டத்தட்ட திருமணமாகி 9 மாதத்துக்குள்ளேயே ஒரு குடும்பம் எந்த செய்தியை கேட்கக்கூடாதோ அந்த செய்தியை கேட்டாங்க. ஹைதராபாத் அல்காபுரி காலனியில் இருந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இவங்க தங்கி இருந்த வீட்டுக்குள்ளேயே பிரதீப் குமார் தற்கொலை பண்ணிக்கிட்டார். இந்த செய்தியை தான் அந்த குடும்பம் கேட்டுச்சு. தூக்கில் தொங்கிட்டு இருந்த பிரதீப் குமாரை கீழே இறக்கி அவரை மருத்துவமனைக்கு கொண்டு போய் அட்மிட்டும் பண்றாங்க. ஆனா மருத்துவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க, இது பிராட் டெட் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டார் ஆல்ரெடி. அந்த விஷயத்தை தெளிவுபடுத்திட்டாங்க. தற்கொலைன்னு வந்துட்டாலே போலீஸ் கண்டிப்பா உள்ள வருவாங்களே, வந்துட்டாங்க. அவங்க இந்த பிரேதத்தை பரிசோதனை பண்ணி பார்த்ததுக்கு பிறகு ஒரு விஷயத்தை தெரிவிச்சாங்க. எப்போ 2017 என்ன சொன்னாங்கன்னா, நர்சிங்கி போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திர ராவ் இவர் தான் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தினாருங்க. எஸ், இவர் வரதுக்கு முன்னாடி இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு. இங்கே தான் பல பேருக்கு சந்தேகங்கள் பயங்கரமாக வளர்த்துச்சு 2017 காலகட்டத்திலேயே. பவனி, பிரதீப் அண்ட் ஷவன் பார்த்தீங்கன்னா பவனியோட கசினுங்க. இந்த 3 பேரோட செல்ஃபோன்ஸை போலீஸார் பறிமுதல் பண்ணி அதை முழுக்க ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க. ஏன்னா இவர் கொண்டு வரப்பவே இறந்துருக்காரு அப்படின்னா இவர் இறந்து எவ்வளோ நேரம் ஆகுது, இவ்வளோ நேரம் கழிச்சு இவர் கொண்டு வரப்படுறாரா, இதுக்கு என்ன காரணம், அது இதுன்னு பல சந்தேகங்கள் வலுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால தான் 3 பேரோட செல்ஃபோன்ஸையும் ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. ஒரு விவகாரம் அரங்கேறுது அப்படின்னா அதை சார்ந்து 4 பேர் 4 விதமாக பேசுவாங்களே. இதே மாதிரி பவனிக்கு எதிராக பல பேரை குற்றச்சாட்டை அடுக்க ஆரம்பிச்சாங்க. அதில் பிரதான குற்றச்சாட்டை எது இருந்துச்சு அந்த காலகட்டத்தில், அதாவது பல நடிகர்களோடு சேர்ந்து நடிக்க வேண்டிய சுச்சுவேஷன்லாம் ஏற்படும். அவங்க கூட அவ்வப்போது செல்ஃபோனில் பேசுகிற நிகழ்வும் தடுக்க முடியாத ஒன்று தான். ஸோ இது மாதிரி பவனிக்கும் நிறைய நடிகர்கள் நண்பர்களாக இருந்தாங்க. இதில் ஒரு தடவை ஒரு குறிப்பிட்ட நடிகரோடு பவனி ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோ அவங்க சோஷியல் மீடியாவில் பதிவேற்றம் பண்ணவே இதை பார்த்து கோபம் அடைஞ்ச அவங்களோட கணவர் பிரதீப் குமார் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கலாம், தற்கொலை முடிவை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு சாரார், அதாவது பிரதீப்புக்கு எதிராக குற்றச்சாட்டை முன் வச்சவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் நல்ல பையன் தான் இல்லைன்னு சொல்லலை, அவருக்கு பிரம்மாண்டமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சு. அந்த வீடு கட்டுறதுக்காக எவ்வளோ முடியுமோ பணத்தை சேர்க்க ஆரம்பித்தார். இரவு பகல் பாராமல் எத்தனை பேர் ஷூட்டிங்கு கேட்டாலும் சரி அத்தனை பேருக்கு நடிச்சு கொடுக்குற வேலையை பண்ணார். தன்னை பிஸியாகவே வச்சுக்கிட்டு இருந்தார். இந்த அளவு ஓய்வே இல்லாமல் உழைச்சதால அவருக்கு நிம்மதி சுத்தமாக போயிடுச்சு. மன அழுத்தம் அப்படின்ற பிரச்சனையை அவர் சந்திக்க நேரிடுச்சு. இது கூடவே பணப்பிரச்சனை வேற அவரோட கழுத்தை நெருக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதையெல்லாம் சேர்த்து தான் அவர் தற்கொலை அப்படின்ற முடிவை எடுத்திருக்கலாம் அப்படின்னு பிரதீப்புக்கு எதிராக குற்றச்சாட்டு அடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த 2 குற்றச்சாட்டுகளுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இது ஒரு மர்ம மரணம். பிரதீப்பை கொலை பண்ணியிருக்காங்க. ஒன்று பவனிக்கு தெரிஞ்ச அந்த கொலை நடந்திருக்கணும், அப்படி இல்லைனா அவங்களுக்கு தெரியாமையே பவனி சார்ந்த யாரோ ஒருத்தரால் இந்த கொலை நிகழ்த்தப்பட்டிருக்கணும். அது இதுன்னு ஒரு மர்ம கதை ஒன்று கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு. அவர் இறந்த ஒரே நாளில் மட்டுமே இத்தனை குற்றச்சாட்டுகள் இத்தனை கதைகள் புனையப்பட்டுருச்சு. இதில் வெக்ஸாய் போன பவனி ரெட்டி என்ன பண்ணிட்டாங்க, நாம் கண்டிப்பாக விளக்கம் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு 2017 மே 4, அதாவது அவர் உயிரிழந்தார் பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்த நாளே பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் வர வச்சிட்டாங்க. வாங்க, நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் நான் பதில் தரேன், தெளிவாக தரேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 15 நிமிஷங்கள் வரைக்கும் நிருபர்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதட்டப்படாமல் பதில் சொன்னாங்க பவனி ரெட்டி. போலீஸில் பவனி ரெட்டி என்னென்னலாம் தெரிவிச்சிருந்தாங்களோ அதை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் பத்திரிகையாளர்களிடம் தெரிவிச்சிருந்தாங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு 11 மணி அளவில் பவனி ரெட்டி ஒரு இடத்துல ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்களாம். வீட்டுக்கு வந்த பவனி ரெட்டி பிரதீப்பை பார்த்துருக்காங்க. பிரதீப் கிட்ட ஒரு பர்த்டே பார்ட்டி பற்றி பேசியிருக்காங்க. அந்த பர்த்டே பார்ட்டி பார்த்தீங்கன்னா பவனியோட குடும்பம் சார்ந்த ஒரு பர்த்டே நிகழ்ச்சி. இதை பற்றி பிரதீப் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதும் 2 பேரும் சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்களாம். பிரதீப் ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்காரு அந்த நேரத்தில். ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே பிரதீப்போட மனம் மாற ஆரம்பிச்சிருக்கான். அவர் ரொம்ப களைப்பாக இருந்ததை பவனி பார்த்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவரே சொல்லியிருக்காராம், நான் ரொம்ப களைப்பாக இருக்கேன், ஹெக்டிக்காக இருக்கு, எனக்கு தலைவலி வேறு பயங்கரமாக இருக்கு எனக்கு, அது இதுன்னு சொல்லியிருக்காராம். அப்செட் ஆன மாதிரி பேசியிருக்காராம். இதில் சந்தேகம் அடைஞ்ச பவனி அவர்கிட்ட கேட்டிருக்காங்களாம், என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களாம். ஆனால் கடைசி வரைக்கும் தனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத பிரதீப் பவனிக்கிட்ட சொல்லவே இல்லையா. ஒரு கட்டத்தில் அளவுக்கு அதிகமாக மது குடிக்க ஆரம்பிச்சாராம். இது வரைக்கும் அவங்களோட வாழ்நாளில் பவனி ரெட்டி இவர் இந்த அளவு மது குடிச்சு பார்த்ததே இல்லையா. அந்த அளவு மதுவை பயங்கரமாக அருந்துட்டு இருந்தாராம். இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறப்ப அங்கே ஷவனும் இருந்திருக்காராம். சோஃபா செட்டில் ஷவன் அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பவனி அண்ட் அது பக்கத்துலேயே பிரதீப் இருந்திருக்காங்களாம். இவங்க 3 பேரும் இருந்த அந்த நேரத்தில் பிரதீப் ஏதோ பேசிக்கிட்டே இருந்திருக்காராம். அதை பவனி சரியாக கவனிக்கலையா. இதனால் பிரதீப் உச்சகட்டமாக கோவத்துக்கு போயிருக்காராம். அதான் மது அருந்திருக்காரா. அந்த நேரத்தில் இது போல் மனைவி மதிக்காமல் இருக்கிறத பார்த்துட்டு கோவம் அடைஞ்சிருக்காராம். அவர் இதனால் பவனி கிட்ட பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருக்காரு. இது ஒரு இடத்துல வாக்குவாதத்தில் போய் முடிஞ்சிருக்கு. பவனி என்ன பண்ணிட்டாங்க, வாஷ்ரூமில் போயிட்டு கதவை தாழிட்டு உள்ளே அமர்ந்துட்டாங்க. உள்ளே அமர்ந்தபடியே அழ ஆரம்பிச்சிருக்காங்களாம்.
ஆனால் பிரதீப் அந்த கதவை போட்டு அவ்வளோ தூரம் தட்டியும் கூட அவங்க திறக்கவே இல்லையா. பிரதீப் ஒரு கட்டத்தில் அங்கிருந்த கண்ணாடி ஒன்றத்தை தூக்கி கீழே எரியவே அவர் கையில் காயம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு அங்கே இருந்த ஸ்ரவன் பிரதீப்புக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருக்காராம். கையில் ஃபுல்லாக கட்டு போட்டு விட்டுறது இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காராம். இந்த பிரச்சனை ஒரு வழியாக ஓஞ்சதுமே அவங்கவுங்க இடத்துக்கு தூங்குறதுக்கு போயிட்டாங்க. ஆனால் பிரதீப் தூங்குறதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட சொல்லியிருக்காராம், இது போல் காலையில் ஒரு 5:30 மணி போல் எனக்கு ஏர்லி ஷூட்டிங் இருக்குது, என்னை மறக்காமல் எழுப்பிடுன்னு சொல்லிட்டு எப்போ சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காராம். இது பவனி மனசில் தெளிவாக பதிஞ்சிருக்கு. எல்லாரும் தூங்குறதுக்கு ரூம்குள்ளே போகவே பவனியை விட்டுட்டாங்க. சரி ஓகே, காலையில் சரியாயிடுவான் பிரதீப், அவங்ககிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரிலாக்ஸாக இருந்திருக்காங்க. அடுத்த நாள் அதிகாலை 4:30 மணிக்கு இவங்க பவனி இது போல் பிரதீப் ஷூட்டிங்னு சொன்னாரே, போய் எழுப்பலான்னு சொல்லிட்டு அவரோட அறை கதவை தட்ட முற்பட்டிருக்காங்க. அவங்கள தடி பார்த்துருக்காங்க, கதவு திறக்கலை. பிரதீப்போட கதவு உட்பக்கமாக தாளிட்டு இருக்கவே இவங்களால எவ்வளோ அழுத்தம் கொடுத்தோம் கதவை ஓப்பன் பண்ண முடியல. இவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பவனி 2 முறை பிரதீப்புக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அந்த 2 காலையுமே பிரதீப் பிக்கப் பண்ணல. ஒன்று, அடுத்தபடியாக கதவு ஓரமாக இருக்க ஜன்னலில் இவங்க எட்டி பார்த்துருக்காங்க. அப்போது கால் மட்டும் தெரிஞ்சிருக்கு. அதுவும் அவங்களுக்கு அந்த டைம் கூட தெரியலையா பிரதீப் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்ற விஷயம் அவங்களுக்கு அப்போ கூட தெரியலையா. கால் மட்டும் தெரியவே சரி ஓகே பொசிஷன் மாற்றி படுத்துட்டு இருப்பாரு, இல்லைனா காலை தொங்க போட்டிருப்பாரு, அது இதுன்னு இவங்க தனக்குத்தானே நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அங்கே பால்கனியில் ஒரு ஏர் கூலர் இருக்கா, அதுலேருந்து சவுண்டு ரொம்ப ஹெவியாக வருமா. இதனாலேயே ரூம்குள்ளே என்ன நடக்குது, என்ன சத்தம் யார் போட்டாலும் சரி வெளியே பெருசாக கேட்கவே கேட்காதான். இதுக்கப்புறம் ஏற்பட்ட பயத்தின் காரணமாக இவங்களோட கசின் இருக்கார்லங்க ஸ்ரவன், அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த அறை கதவு உடைக்கப்பட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அங்கே இருந்த ஃபேனில் பவனியோட புடவையை கழுத்தில் ஃபுல்லாக சுருட்டிக்கிட்டு அவர் தற்கொலை பண்ணியிருந்திருக்காரு. இந்த ஷாக்கில் கூட பவனி ஃபோன் பண்ணியிருக்காங்களாம் ரிலேட்டிவ்ஸ்க்கு. ஆனால் பிரதீப் குடும்பத்தில் அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருந்திருக்காங்களாம், அதனாலே ஃபோனை பிக் பண்ணாமல் இருந்திருக்காங்க. இவங்க பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பெண்மணிக்கு ஃபோன் பண்ணி அவங்கள உதவிக்கு அழைச்சிருக்காங்க பவனி. அதுக்கு பிறகு தான் அந்த ஸ்பாட்டுக்கு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆம்புலன்ஸில் பிரதீப்பை ஏற்றிருக்காங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போனதான் தான் தெரியுது இவர் ஆல்ரெடி இறந்துட்டார்னு சொல்லிட்டு. எங்களுக்குள்ள நிறைய சண்டைங்கள்லாம் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி. இந்த சம்பவம் அன்னைக்கு வந்த சண்டைலாம் பெரிய சண்டையே கிடையாது. ஆனால் பெரிய பெரிய சண்டை வந்தப்போ கூட என்னை அவர் திட்டிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து என்னை சமாதானப்படுத்துவார். சமாதானப்படுத்தின பிறகு ஒரு விஷயத்த சொல்லுவார், இது போல் நான் உன்னை என்ன தான் திட்டினாலும் உங்ககிட்ட கோச்சிக்கிட்டாலும் என்னை விட்டு போயிடாதுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். அவ்வளோ அன்பாக தான் நாங்கள் 2 பேரும் பழகிட்டு இருந்தோம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஒன்றா தான் இருந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அன்னைக்கு ராத்திரி இவர் அதிகப்படியாக குடித்தது மதுவால் தான் இவர் தற்கொலை முடிவு, அந்த முட்டாள்தனமான முடிவை எடுத்திருக்காரு. அந்த ஒரு செகண்டில் அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, யார் மேலே அதிருப்தி எதன் மேலே அதிருப்தின்னு தெரியல, அவர் இந்த முட்டாள்தனமான முடிவை எடுத்ததா அவங்க பத்திரிகையாளர்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. பத்திரிகையாளர்கள் அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டாங்க, இது திட்டமிட்டு அவர் தற்கொலை பண்ணணும் அப்படின்ற மோட்டோவில் பண்ணியிருப்பாரா, இல்லை அந்த செகண்டில் உங்களால் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக தான் பண்ணியிருப்பாரா அப்படின்ற கேள்வி கேட்டாங்க. அவர் தற்கொலை பண்ணிக்கிட்ட இடத்துல இருந்து சூசைட் நோட் அப்படின்ற ஒன்று கிடைக்கவே இல்லை. இந்த ஏன் தற்கொலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு காரணத்தை எழுதி வச்சுட்டு போவாங்களே, அந்த தற்கொலை கடிதம் கிடைக்கவே இல்லை, அவர் எழுதவும் இல்லை. அப்படி இருக்கும்போது இது திட்டமிட்டு அவர் தற்கொலை பண்ணியிருக்க மாட்டார். குடிக்கு பிறகு அவருக்கு அந்த நேரத்தில் ஏற்பட்ட ஏதோ ஒரு அதிருப்தியின் காரணமாக தான் அவர் தற்கொலை பண்ணியிருக்காரு, திட்டமிட்டு பண்ணியிருக்க மாட்டாருங்கன்னு அவங்க சொன்னாங்க. பத்திரிகையாளர்கள் அப்புறம் ஒரு கேள்வியை கேட்டாங்க. அந்த கேள்வி தர்ம சங்கடத்தில் இவங்களை ஆழ்த்திடுச்சிங்க பவனிங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போல் ஷவன் சார்ந்த ஒரு புகைப்படத்தை ப்ரொஃபைல் பிக்காக வச்சுருந்துருக்கீங்க, இதனால தான் உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை வந்து அதில் வாக்குவாதம் முற்றி போய் அதில் மனம் வெறுத்து தான் பிரதீப் தற்கொலை பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வெளியே வருது, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த கேள்வியை கேட்டதுமே பவனி கடுமையாக அப்செட் ஆனாங்க. அது வரைக்கும் கரெக்டாக விளக்கம் கொடுத்துட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்தில் அப்செட் ஆகிட்டாங்க. அப்போ அவங்க, இல்லைங்க யாருங்க இது போலாம் சொல்கிறது, இது போலாம் பரப்பி விடுறது, அது போலாம் கிடையாது. ஸ்ரவன் என்னோட கசின், நானும் அவனை கூட பிறக்கல அவ்வளோதான், ஆனால் 2 பேருமே அண்ணன் தங்கச்சி தான். அப்படி இருக்கும்போது எப்படிங்க இது போலாம் பேசுவாங்க, அவ்வளோயே ஸ்ரவனை வீட்டில் தங்க வைக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணல, என்னோட ஹஸ்பண்ட் பிரதீப் தான் முடிவு பண்ணார். அப்படி இருக்கும்போது அந்த பிரதீப்பே ஸ்ரவனை சந்தேகப்படுவாரா, அது இதுன்னு பல விளக்கங்களே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்கள் இந்த கேள்வி கேட்கறத தவிர்த்துட்டாங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஒரு மனம் முடிஞ்சிருச்சா அதோட வாழ்க்கையை இருந்துருச்சுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. மறுமணம் இருக்குல்ல, அது மறு வாழ்க்கைக்கான மிகப்பெரிய ஆரம்பம். இதை மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. இது போல் திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா வாழ்த்தை கற்றுப்போம். ஒரு சில பேர் வயிறு எறியறது, வன்மத்தை கக்கிறது, எல்லா வெட்டிங் சார்ந்தும் சொல்லுவாங்க. என்னமோ தெரியல, சினிமா அண்ட் டிவி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களை மட்டும் ஈஸியாக போகிற வரவங்களாம் வசப்பாடிட்டு போயிடுறாங்க. அவங்களும் சாதாரண மனுஷங்க தான், சராசரி மனுஷங்க தான், எல்லாருக்குமான உணர்ச்சிகள் அவங்களுக்கும் இருக்கும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த திருமண தம்பதிகளை வாழ்த்திடுவோமா? தம்பதிகள்னு சொல்கிறது பிரியங்கா அவர்கள் சமீபத்தில் திருமணம் பண்ணாங்களே, அந்த தம்பதியை சேர்த்து தான் சொல்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம்,
இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.